உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்க எங்கிருந்து எடுக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. அந்த ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார் பாருங்க. அதை கான்சியஸா நினைச்சு உன் சந்தோஷத்தை அங்கிருந்து தான் நீ எடுக்கணும். சுற்றி என்ன நடக்குதோ அதை வச்சு உன் சந்தோஷம் இருக்கக்கூடாது. உனக்குள்ள யார் இருக்கிறாங்களோ உன் சந்தோஷம் அங்கிருந்து வரட்டும். ஆண்டவர் எப்போதுமே கொடுக்கிறார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறத தான் உனக்கு சந்தோஷமா இருக்கும். உன்னை சுற்றி 1000 புயல்கள் வரலாம், 1000 காற்றுகள் வீசலாம், உனக்கு உன் மேலே பயங்கரமான சத்துருக்கள் எழுப்பி வரலாம், என்ன வேணா ஆனாலும் ஒரு ஆனந்த தைலம் உனக்குள்ள ஓடிட்டே இருக்கட்டும். யார் என்ன சொன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, எது எப்படி போனா கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலைகள் ரொம்ப மோசம்தான் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. அவர் என்னை விடுதலை ஆக்குவாரு, அவர் தலையிடுவாரு, அவர் சரி பண்ணுவாரு. எனக்கு வேணும்னா கொடுப்பாரு, எனக்கு வேணான்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் சித்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நான் என் ஆசைக்கு மேல தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு எது நல்லதுன்னு அவருக்கு தெரியும், எனக்கு எது வேணான்னு அவருக்கு தெரியும், எது எனக்கு வேணும்னு அவருக்கு தெரியும். எவ்வளோ பேர் அல்ல அப்படி ஒப்பு கொடுக்க முடியும் அவருக்கு? இது வந்து ரியல் லைஃப். இது எனக்கு எது வேணும்னு அவருக்கு தெரியும், அது கொடுக்கட்டும். அவரு எனக்கு எது வேணாமோ அவர் வேணான்றது என் வாழ்க்கையில் வேணாது. தேவனுடைய தீர்க்கதரிசியா ஏஞ்சலிக் என்கவுண்டர்ஸ் பேசுறேன். இதுக்கு மேல உங்க லைஃப்ல இனி வரப்போகிற காலங்கள் தூதர்கள் தலையிடுகிற காலங்களாக உன் ஜெபத்துல தூதர்கள் இறங்கி வருவார்கள். நீங்க போகும்போது வரும்போது தூதர்களோட பாதுகாக்க பார்க்க இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள தூதர்கள் உங்களை காப்பாத்துறத பார்க்க போறீங்க. ஆபத்து வரும்போது தூதர்கள் உங்களை காப்பாத்துறத நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவரோட நேசத்தை தூதர்கள் மூலமா பார்க்க போறீங்க. ஆண்டவர் உன்னை எவ்வளவு நேசிக்கிறாரு, உன்னை எவ்வளவு பாதுகாக்கிறாரு. இன்னும் சொல்றேன், தூதர்கள் மூலமா மிராக்கிள்ஸ் மணிய பேசுற இயேசுவின் நாமத்துல பொருளாதார பிளஸிங்ஸ் தூதர்கள் மூலமாக, ஏஞ்சல்ஸ் மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்க வாழ்க்கையில வரணுமோ தூதர்கள் மூலமாக தேவன் எதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுல ஒன்னையும் மிஸ் பண்ணாத. ப்ரமோஷன்ஸ் வரட்டும் தூதர்கள் மூலமாக, பிசினஸ் செழிப்பாக தூதர்கள் வரட்டும்.